வணக்கம் நேயர்களே. அஹ், உங்களை டீகோடிங் டு நேச்சர்ஸ் லா என்ற என்னுடைய வெப்சைட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ டீகோடிங் டு நேச்சர்ஸ் லா அதில் நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பார்ட் 1 பார்ட் 2 அது 2ம் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். இப்போ அந்த 2 வீடியோவையும் சேர்த்து தமிழில் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ டீகோடிங் டு நேச்சர்ஸ் லா என்ற வீடியோவை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பணிவான ஒரு ரிக்வெஸ்ட்டு என் சைட்லேருந்து இருக்குது. இந்த உலகத்தில் நம்பிக்கை பேரில் எல்லா நம்பிக்கை பேரில் பல விதமான கொடூர செயல்கள், வன்முறை, பாவ செயல்கள் எல்லாம் நடக்குது நம்பிக்கையினுடைய பேரில். ஸோ நீங்கள் எல்லா நம்பிக்கையும் சொல்லுது என் நம்பிக்கை கடவுள்கிட்டேருந்து வந்ததுன்னு. கடவுள்கிட்டேருந்து வந்த எந்த நம்பிக்கையும் இன்னொரு நம்பிக்கைக்காரனை நீ நீ அவன் மேலே நீ அவனை கொல்லு, அவனை அழி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நான் எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நம்பிக்கை பேரில் உலகம் பூரா நடக்கிற இதை நீங்கள் நிறுத்திங்க. ஏதாவது உங்கள் நம்பிக்கை உங்கள் மனசாட்சியை மீறி உங்கள் நம்பிக்கைக்காக செய்கிற பாவங்கள் எல்லாத்தையும் நிறுத்திங்க. இதுதான் என்னுடைய முதல் ரிக்வெஸ்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகும்போது இப்போ முதல்ல டீகோடிங் ஆஃப் நேச்சர்ஸ் ஆனால் இயற்கை என்ன சட்டத்தை இருக்குது, என்ன சட்டம் இயற்கையில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். இது நான் உணர்ந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது எதுவும் நான் ஒரு குருட்டாம்போக்கில் அடிக்கலை, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இந்த இதில் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும்போது நம்ம ஒரு மனிதன் அவன் அவன் உயிர், அந்த மனிதனை விட்டு பிரியும் போது அந்த மனிதன் பிணம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனிதனால் எதுவும் இயங்க முடியாது. ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா சக்தின்றோம். உயிர் சக்தி மனிதனை விட்டு போயிடுது. ரைட்டா? ஸோ நம்ம சக்தியை எங்கெங்கே உபயோகப்படுத்துகிறோன்னா டெய்லி வாழ்க்கையில் நம்ம லைட் ஆன் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுதுன்னா மின்சார சக்தி ஒளி சக்தியாக நமக்கு வருது. ஒரு பல்புலேருந்து லைட்டு வருது. நம்ம ஒரு ஃபேனை ஆன் பண்ணும்போது அது ஒரு சக்தியாக நமக்கு வருது, மின்சார சக்தி. இயற்பியல்னு சொல்கிறத விட இயங்கியவியல் சக்தின்னு சொல்லலாம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்வாங்க. அந்த ஃபேன் சுற்றுது. ஒரு சக்தி இருக்கும்போது தான் ஒன்று டைனமிக்காக ஆப்ரேட் பண்ணுது. சரிங்களா? ரைட்டுங்களா? இப்போ ஒரு கரண்ட் இல்லை, நம்ம ஒரு லைட்டை போட்டால் கரண்ட்டு பல்பு எரியாது. இல்லை நம்ம கரண்ட் இல்லை ஃபேனை போட்டால் ஃபேன் ஓடாது. சக்தி இல்லை, அவ்வளோதான். புரியுதா? இந்த சக்தின்ற விஷயம் இயற்பியல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறலாம். ஆனால் எந்த சக்தியை நம்மளால் உருவாக்க முடியாது, எந்த சக்தியை நம்மளால் அழிக்க முடியாது அப்படின்றது தான் இயற்பியல். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த தத்துவம் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தப்பாக சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் நடக்கலை, எதுவும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அது கரெக்டு. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அதர். அவ்வளோதான். இப்போது இதே கோட்பாடை வச்சுட்டு நம்ம உயிருக்கு வரும்போது என்ன பண்ணுறோன்னா, உயிர் சக்தி வெளியே போகுது நம்ம உடலை விட்டு, அது பிணமாயிடுது. ஆனால் வேற எந்த சக்தி வச்சு அந்த பிணத்தை மறுபடியும் உயிர் கொடுக்க முடியுமா? அதுதான் கொஸ்டின். அப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோன்னா, நீரவியல் சக்தி, வெப்ப சக்தி, அணுசக்தி, இது மூலியமாலாம் மின்சார சக்தியை நம்ம உற்பத்தி பண்ணலாம். ரைட்டா? அதை மாதிரி பல சக்திகள் பல மாதிரி மாற்றி பல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால்
இந்த உயிர் ஒன்று போகும்போது எந்த சக்தி இந்த உலகத்தில் இருக்குதோ இயற்பியல் விதியில அந்த சக்தியை மாற்றி போன உயிரை கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடியாது. என்ன கேட்டா இப்போ வரைக்கும் முடியல. என்னுடைய நம்பிக்கை தப்பானா நல்லது, இனிமேட்டு எப்பவுமே முடியாது. ஏன் மற்ற சக்தி வேற சக்தியா மாறுது, இதுலேருந்து அது அதுலேருந்து இதுன்னு மாறுது. அதுக்கு ஏன் ஒரு சக்தி இந்த உயிர் போகிறத ஒரு உயிர் சக்தியாக மாறி அந்த இறந்த உடலுக்கு ஏன் உயிர் கொடுத்து மறுபடியும் அதை பிழைக்க வைக்க முடியல? ஏன்னா அந்த சக்தி கொஞ்சம் ஸ்பெஷல். அந்த உயிர் சக்தி ஸ்பெஷல். அது இயற்பியல் சக்தியில் நம்ம அதை சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இந்த உயிர் சக்தியில் நிறைய விஷயங்கள் விடயங்கள் இருக்கு. ஏன்னா அந்த உயிர் சக்தி ஒரு சக்தி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட்டு பல ஜென்மமாக நீங்கள் வாழ்ந்து வந்த உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே அந்த உயிர் சக்தியில் பதிவாயிருக்கு. அந்த உயிர் சக்தி அதாவது இப்போ நான் சொல்கிறதுனா, இப்போ ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொன்னால் ஒரு விஷயத்த நம்ம ஒரு காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஷார்ட் ஹேண்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது யாராவது மீட்டிங் பேசுனா ஒரு சின்ன குறியீடில் ஷார்ட் ஹேண்டாக அந்த மீட்டிங்கில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மொழியில் இந்த இயற்கை அந்த உயிர் உள்ள பல ஜென்மமாகவும் இப்போவும் நீங்கள் பண்ண செயல், நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையுமே அந்த உயிரில் அது பதிவு பண்ணுது. ஸோ நம்ம பண்ணுற எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்க உயிரில் பதிவாகுது. அப்போ சிலர் சொல்லலாம், அதாவது யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் 360 டிகிரியில் பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு, மேலே கீழே பார்க்குறாரு, அவர் நோட் பண்ணிக்கிறாரு. இதில் அந்த அளவுக்கு லாஜிக் இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்து மொத்தமாக நான் சொல்கிறது அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக நான் சொல்கிறேன். நான் சொல்கிற கருத்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது நிச்சயமாக அது ப்ரூவ் ஆகும்னு. ஏன்னா இது நான் உணர்ந்தது, நான் படித்தது கிடையாது. ஸோ இந்த உயிர் சக்தியில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. நீ இந்த ஜென்மம் இல்லை, எல்லா ஜென்மத்துக்கும் சேர்த்து. ஸோ உயிர் சக்தின்றது மற்ற சக்தி மாதிரி ஒரு சக்தி தான், நிச்சயமாக அதில் இல்லை. பட் அது ஸ்பெஷல். அது எல்லா சக்தி மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து போகிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு கரெக்டான இடம் தெரியும் போது அந்த உயிர் சக்தியில் இருக்கிற டீட்டெயில்ஸை பொறுத்து அது இன்னொரு இடத்துல அது உயிர் கொடுக்குது ஆக்சுவலாக. இன்னொரு இடத்துல அது உயிர் கொடுக்குது ஆக்சுவலாக. ரைட்டுங்களா? ஸோ உயிர் சக்தின்றது இதுதான். இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், ரைட்டுங்களா? பில்டிங் கட்டும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளான் போடுவோம். எத்தனை ரூமு, எத்தனை கதவு, எத்தனை ஜன்னல், எந்தெந்த மாதிரி பொருளை எங்கெங்கே யூஸ் பண்ணோம், எந்தெந்த இடத்துல காற்று வரும், காற்று எல்லாமே பிளான் பண்ணுறோம். அதை மாதிரி இந்த உயிரில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது அவ்வளோதான், ரைட்டா? ஆனால் அது ஒரு உயிருள்ள ஜீவன்னு சொல்ல முடியாது. அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பில்டிங்கை கட்டும்போது அது ஒரு பில்டிங்கே ஆகுது. அதே மாதிரி உயிர் சக்தியில் இருக்கிற மற்ற எல்லா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் சேர்த்து ஒரு உயிரில் அது போய் சேரும்போது அப்போதான் அது ஒரு உயிராகுது. ஸோ இதில் எந்த வித இதுவும் இல்லை. யாரும் நம்மளை 360 டிகிரி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அவ்வளோதான். நமக்குள்ளதான் எல்லாம். இப்போ நம்ம பண்ணுற நல்லதும் நம்ம நினைக்கிற நல்லதும் நமக்குள்ளேயே அது ரெக்கார்ட் ஆயிடுது. நம்ம பண்ணுற கெட்டதும் நம்ம நினைக்கிற கெட்டதும் நமக்குள்ளேயே இருக்கிறதுல அது ரெக்கார்ட் ஆயிடுது. அவ்வளோதான். இதில் வெளியில் எங்கேயும் இல்லை. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணுறேன், யாருக்கும் தெரியாமல் ஒரு தப்பை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேலைக்கே ஆகாது. ஏன்னா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது உயிர். அந்த உயிர் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்குது. இது லாஜிக்கலா இது கரெக்டா இருக்கும். இதை விட்டுட்டு நான் நினைக்கிறது, நான் செய்யறது, நான் என்றது, யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு, நோட் பண்ணுறாரு, டைரி எழுதுறாரு, அது சரி வராது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் சொல்றது ப்ரூவ் ஆகாத வரைக்கும் அதுவும் உண்மை கிடையாது. நிச்சயமாக அது ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் விஞ்ஞான ரீதியில் சொல்கிறேன், எந்த ஒரு
நம்பிக்கை பேரில் நான் சொல்லலை. சரிங்களா? ஸோ இது ஒன்று, ரைட்டுங்களா? இப்போ இந்த உயிர் சக்தியினுடைய அப்ஜெக்டிவ் என்ன? இந்த உயிர் சக்தி நம்ம உடலுக்குள்ள இருக்க உயிர் என்ன, எதை நோக்கி போகுது? இந்த உயிர் சக்தியில நம்ம பண்ற நல்ல கர்மா, நம்ம பண்ற கெட்ட கர்மா எல்லா விடயமும் அதோட பதிவாயிருக்கு, ரைட்டா? ஆனால் இந்த உயிர் சக்தி இன்னும் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த உயிர் சக்தி இது வந்து எல்லா நல்ல கர்மாக்கள், எல்லா கெட்ட கர்மாக்களும், எல்லா நல்ல கர்மாக்களையும் சுத்தமா அழிச்சிட்டு புதுசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாத உயிரா அது இருந்து இருக்கிறதுக்கு அது ஆசைப்படும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தால்தான் அது அதனுடைய அடுத்த நிலைக்கு அது போகும். அதுக்காக அது இது பண்ணுது, அதுக்காக அது முனைப்புது. ஸோ உலகத்துல இருக்கிற எல்லா உயிர் சக்தியும், ஒரு பெரிய உலகத்தையே ஆள்றவனுடைய உயிர் சக்தியும் உலகத்துல ரொம்ப கம்மியா கடைசியில ஏதோ ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காரு, எதுவும் தெரியாத, ஒன்றும் தெரியாம பிச்சை கூட போட முடியாத ஒரு மனிதனுடைய உயிர் சக்தியும் எல்லாமே வந்து தொடர்புல இருக்கும். இருக்கிற எல்லா உயிர் சக்தியும் அந்த உயிர் எல்லாருடைய உயிரோட தொடர்புல இருக்கும். ஸோ உயிர் சக்தின்றது சமம், எல்லாருக்கும் சமம். இதுல ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லை. ஏற்றத்தாழ்வு எப்படி வரும்? அது வந்து நம்மளுடைய புற சூழ்நிலை, நம்மளுடைய பேரு புகழ் பணம் அதை வச்சுதான். ஆனா நம்ம அதை தான் வந்து நம்ம பெரிய ஆளுன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் சமம். இந்த உயிரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமம். எல்லா உயிர் சக்தியும் ஒண்ணுக்குள்ள தொடர்புல இருக்குது. எல்லா உயிர் சக்திக்கும் ஒரே இது இருக்குது. ஏன்னா அது அடுத்த நிலைக்கு அது போகணும். அந்த உயிர், இந்த உடல், இந்த மற்ற இதெல்லாம் வந்து அழியக்கூடியது. உயிருக்கு அதுக்கு தெரியும் அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அது எங்க போகணும் அப்படின்றது அந்த உயிருக்கு தெரியும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து எந்த பேதமும் கிடையாது. எல்லா ஆத்மாவும், இல்லை ஆத்மான்னு சொல்றதோ உயிர்னு சொல்றதோ, எல்லா ஆத்மாவும் சமம். எல்லா ஆத்மாவும் ஒண்ணுக்குள்ள தொடர்புல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த உயிர் அதுதான் வந்து ஒரு காலத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கைன்றது காரிய காரணங்களான தொடர் வினைகள், ரைட்டுங்களா? இதை மைண்ட்ல வச்சுங்க. எல்லாமே எல்லாத்தோட இன்டெகிரேட் ஆகுது, ரைட்டுங்களா? இப்போ முதல்ல அந்த உயிரினுடைய தன்மை என்னன்னா, உங்களை வந்து முதல்ல ஒரு சுச்சுவேஷன்ல போடும். அந்த உயிர், உங்க உடம்புக்குள்ள இருக்க உயிர் உங்களுடைய மனசோடவும் உங்க மூளையோடவும் அது வந்து பேசி, ஆனா அந்த உயிர் அந்த ஆத்மா இருக்குது இல்ல, அந்த ஆத்மால இருக்கிற ஒரிஜினல் ஃபங்க்ஷனாலிட்டி, அதனுடைய தன்மை என்ன, அது எதுவுமே மனசுக்கும் மூளைக்கும் தெரியாது. அது ஏன் தெரியாதுன்னா, அது ஒரு கேப்சூல் மாதிரி. இப்போ நீங்க மருந்து சாப்பிட்றீங்க, ஒரு கேப்சூல் இருக்கும். கேப்சூல் மருந்தை நீங்க எடுக்கும்போது வெளியில ஒரு கேப்சூல் இருக்கும், உள்ள வந்து பவுடரா மருந்து இருக்கும். ஆனா சாதா மருந்துல உங்க மருந்தே நீங்க கண்ணில் பார்க்கலாம், வேற விதமான கேப்சூல் இல்லைன்னா. இதுல எப்படின்னா, அந்த ஆத்மா இல்லை அந்த உயிர் மனசோடவும் மூளையோடவும் பேச முடியும், மனசுக்கும் மூளைக்கும் டைரக்ஷன் கொடுக்க முடியும். ஆனா மனசும் மூளையும் அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிறது இன்னும் ஆக்சுவலான்றத பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கேப்சல் மாதிரி. ஸோ உயிர் ஆத்மா தான் மனசு மூளையை ட்ரிகர் பண்ணும். பட் நம்மளுடைய மனசு மூளை நம்ம ஆத்மாக்குள்ள உண்மையிலேயே அதனுடைய என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, அது உண்மையிலேயே அதனுடைய என்ன அது கோல் அப்ஜெக்டிவ்ன்றத பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு கேப்சூல் மாதிரி, ரைட்டுங்களா? ஸோ இந்த மனசையும் மூளையும் அந்த உயிர் சக்தி அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து லைஃப்ல ப்ரூவ் பண்ணிட்டா, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டா, எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, பணம் எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு. அது வந்து ஒரு அப்ஜெக்டிவே கிடையாது. இப்போ இன்னும் கிளியரா சொல்லணும்னா, உலகத்திலேயே பெரிய மனிதன் ஒருத்தன் இருக்கான்னா, உலகத்திலே சின்ன மனிதன் ஒருத்தன் இருக்கான்னா, ஒரு 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 உதாரணம் சொல்றேன். உலகத்திலே பெரிய மனிதன் பலதை ப்ரூவ் பண்ணலாம், ரைட்டா? உலகத்திலே சின்ன மனுஷன், அதாவது யாருமே அவனுக்கு பிச்சை கூட போட முடியாதவன், அவனுடைய கடைசி கெட்ட கர்மங்களை முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு அந்த ஆத்மா போயிடும், நமக்கு தெரியாது. அப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவனை நீங்க அவ்வளவு மதிப்பீங்க, இவனை மதிக்காம போவீங்கன்னா, இந்த ஆத்மானுடைய இதுதான் வந்து உண்மையான வெற்றி.
இதுல வந்து நம்ம உலக ரீதியில நம்ம வந்து நான் ஜெயிச்சேன், நீ ஜெயிச்ச, நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், இன்னைக்கு இத்தனை பேர் கை தட்டினாங்க, அத்தனை அது வந்து சம்பந்தமே கிடையாது. அது நிரந்தரமும் கிடையாது. ஆத்மா எல்லா கட்ட கருமா நல்ல கருமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் அது அந்த ஆத்மாவுக்கு தெரியும். அதுதான் வந்து நிரந்தர வெற்றி. ரைட்டா? அது நிரந்தர அடுத்த அடுத்த லெவலுக்கு அந்த ஆத்மா போகுது. ரைட்டா? இப்போ எப்படி சொல்றது இன்னும் கிளியரானா, ஒரு 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 வாட்டர் ஃபால் இருக்குது. ரொம்ப ஹைட்லேருந்து தண்ணி இறங்குது. பல இடத்துல அது தங்கு நின்று 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 வந்து கடைசியில் ஒரு இடத்துக்கு வந்து சேருது. அந்த நிற்கிறது அங்கங்கே நிற்கிறது தான் வந்து நம்ம வாழ்க்கை. எத்தனை வாழ்க்கை இன்னும் எது எதுவாக நம்ம பிறந்தோம் என்னான்னு இல்லை. ஆனால் கடைசியில் அது வந்து சேர வேண்டிய இடம் ஒன்று தான். ரைட்டுங்களா? அதனால இப்போ நீங்கள் வந்து உணர்றதுக்கு ஒரு வெள்ளை போர்டு மாதிரி ஒன்று எடுத்துங்க. ரைட்டுங்களா? அதில் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய காலங்காலமாக இருக்க உங்கள் கெட்ட கர்மா இந்த உயிரில் பதிவாயிருக்கு. இன்னொரு இடத்துல காலங்காலமாக இருக்கக்கூடிய நல்ல கர்மா. ரைட்டுங்களா? இப்போ இது எப்படி நடக்குன்னா, முதல்ல உன்னுடைய கெட்ட கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஆத்மா உங்களை ஒரு பொசிஷனில் போட்டு எல்லா கெட்ட கர்மாவுக்கும் நீங்கள் அனுபவிச்சு முடிச்ச பிறகுதான் உங்கள் நல்ல கர்மா வரும் அப்படின்னு கிடையாது. ஒரு கெட்ட கர்மாவுடைய இதை ஒன்று போடும், அடுத்தது ஒரு 2 நல்ல கர்மா வரும். ஸோ இதில் வந்து இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பெரிய அல்காரிதம். அதை கண்டுபிடிச்சா அதுவும் ஓகே. ஏன்னா இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு உயிர் உங்களுடைய மனசுக்கும் மூளைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். நீங்கள் பண்ண ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பண்ண ஒரு கெட்ட கர்மாவுக்காக உங்களை ஒரு வேலை செய்ய சொல்லுவோம், இல்லை உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். சரிங்களா? அப்போ நீங்கள் அவ்வளோதான், அதனுடைய வேலை அவ்வளோதான். உயிருக்கும் மனசுக்கும் மூளைக்கும் அந்த உயிர் எதுக்காக அதை செய்யுதுன்னு தெரியாது. உங்கள் மனசு மூளை ட்ரிகர் பண்ணால் நீங்கள் போகிறீங்க. அங்கே வந்து உங்களுடைய ஃப்ரீவில், உங்கள் டிசிஷன். நீங்கள் ஏன் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகிறீங்க? நீங்கள் ஏற்கனவே பண்ண ஒரு கெட்ட கர்மாவுடைய பலனாக அங்கே போகிறீங்க. அங்கே போகும்போது நீங்கள் அந்த கெட்ட கர்மாவை நேர்மையாகவும் உண்மையாகவும் அதை எதிர்கொண்டு அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் உயிரில் இருக்கிற அந்த கெட்ட கர்மானுடைய இது அழிஞ்சு போகும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துலையும் போயிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு மறுபடியும் ஒரு கெட்ட கர்மா பண்ணீங்கன்னா அது உங்கள் உயிரில் வந்து இன்னும் பதிவாகும். ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது மொத்தத்துக்கும் இருக்கிற எல்லா உயிரும் ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்டட். எல்லா உயிருக்கும் தெரியும் எது எப்போ நடக்கும், யார் எப்போ வருவாங்கன்றது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு பண்ணும்போது அது வந்து மறுபடியும் ரீஅலைன் ஆகும் எல்லாமே. இன்னும் நீங்கள் வந்து மோசமான நிலைமைக்கு போகிறீங்க. அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, ஒரு தப்பை திருத்தறதுக்கு ஆத்மா உங்களை இடத்துக்கு கூட்டு போகுது. அங்கே போயிட்டு இன்னொரு தப்பை பண்ணி அதுலேருந்து வெளியே வரும்போது இன்னும் கெட்டதாகுது. ஸோ இன்னும் கெட்டதாகும்போது அந்த கர்மா ப்ளஸ் இப்போ நீங்கள் பண்ண புது கர்மா ரெண்டும் சேர்ந்து கடைசியில் உங்கள் கெட்ட கர்மானுடைய கடைசியில் வந்து சேரும். அது ஒரு வழி. இந்த ரெண்டுத்துல எந்த வழி இருக்குதுன்றது ஏதாவது ஒன்று இருக்கும். அவ்வளோதான். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? அப்போ இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், இது வந்து வாழ்க்கைன்றது வந்து நான் சொன்ன மாதிரி காரிய காரணங்களான தொடர் வினைகள். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு காரியம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. எந்த விஷயமும் காரிய காரணம் இல்லாமல் இல்லை. இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம், நம்ம இந்த உலகத்துல பிறக்கணும்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆசைப்பட்டு ஆமாம்மா இந்த உலகத்துல நான் பிறக்கிறேன் என்னை விடுங்கன்னு நம்மள வந்து நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இறந்த பிறகு தெரியலாம், தெரியாமல் போகலாம், தெரியறதுக்கு வாய்ப்பு நிறையா. பட் நாம விருப்பப்பட்டு இந்த உலகத்துல இப்போதைக்கு நம்ம விருப்பப்பட்டு இந்த உலகத்துல அந்த உலகத்துல வரேன்னு சொல்லிட்டு யாரும் வரல. நம்ம இந்த உலகத்துல இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது நமக்கு அது என்னான்றது நம்ம இறந்த பிறகு தெரியும். அதே மாதிரி இப்போ பல என்ன சொல்றது, இப்போ பல கான்ஃப்ளிக்ட், பல முரண்பாடு எங்க வருதுன்னா, இறந்த பிறகு என்ன ஆகும் ஏதாகும், இறந்த பிறகு என்ன ஆகும் ஏதாகும்ன்ற என்னுடைய ரியலைசேஷன்ல எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த ஆத்மா அந்த உடம்பை விட்டு வெளியே போகும்போது அந்த ஆத்மாக்கு எல்லாம் தெரியும். பல பேர் வந்து இறந்த பிறகு இது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு சொல்றதுல தான் வந்து நிறைய சச்சரவு வருது, சண்டை வருது, எல்லாம் வருது. அது ஸோ நம்ம நிரூபிக்க முடியாத ஒரு இடத்துல அதை நம்பி பல சச்சரவுங்க வருது. ஸோ இதுக்கு ஒரு பழைய பழமொழி ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, கண்டவர் வெண்டிலார், வெண்டவர் கண்டிலார்.
முக்கியமான பழமொழி. இறந்த பிறகு என்ன இருக்குதுன்றத பார்த்தவன் இது வரைக்கும் வந்து சொன்னதில்லை, இறந்த பிறகு என்ன நடக்கும்ன்றத சொன்னவன் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப கிளியர், இதுல எந்த இதுவும் கிடையாது. இந்த பழமொழியை மைண்ட்ல வச்சுக்க. எவன் என்ன யார் என்ன வேணா சொல்லிட்டான், இறந்த பிறகு இப்படி வரும் அப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும்னா அதுல என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய நம்பிக்கை இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காவோ லாஜிக்கலாவோ பொருந்தாத ஒன்றை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய கருத்து, புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கர்ம வினை, என் கர்ம வினை பல நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து இந்த மாதிரி ஒரு செயல் செய், அந்த மாதிரி ஒரு செயல் செய், அந்த மாதிரி ஒரு செயல் செய், அந்த கர்ம வினையை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதாவது நான் பண்ண கெட்ட கர்மாவுக்கு உண்டான தண்டனையை குறைச்சிக்கலாம், நான் பண்ண நல்ல கர்மாவுக்கு உண்டான பெனிஃபிட்டை உயர்த்திக்கலாம். இத மாதிரி ஒரு இது இருக்குது, எல்லா நம்பிக்கையிலும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் ஒன்று கேட்குறேன், ரொம்ப சிம்பிள். இந்த இந்த இயற்கையை வந்து படைச்சது வந்து ஒரு படைப்பாளின்னு வச்சுங்க, அது வந்து நம்ம கடவுள்னு சொல்லலாம். அது ப்ரூவ் ஆகாத வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இன்னும் ப்ரூவ் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த கடவுள் ஒரு விதியை வந்து உருவாக்குறாரு, அந்த விதிப்படி இந்த இயற்கை இயங்குது, எல்லாமே இயங்குது. அந்த கடவுள் இந்த விதிக்கு அப்பாற்பட்டு எப்படி செயல்பட முடியும்? இந்த விதிக்கு அப்பாற்பட்டு இல்லை, கடவுள் தனி, நம்மெல்லாம் அடிமை, நம்மெல்லாம் வேற, அவரு முடிவெடுப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் கடவுளாவே இருக்க முடியாது. அவரு ஏற்படுத்தின விதிக்குள்ளதான் அவரும் இருப்பார். ரைட்டுங்களா? அவர் ஏற்படுத்தின விதிக்குள்ளதான் அவரும் இருப்பார். அவரு கடவுள்ன்றதால அவருக்கு இஷ்டம் போல ஒண்ணு பண்ண முடியாது. உதாரணமா ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்றான், அந்த கடவுளுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கான், அதுக்காக அந்த பெரிய தப்பு பண்ணோடனே அந்த கடவுள் என்ன பண்ணுவாரு? காப்பாத்திடுவார், ஏன்னா என் ஆளு. அப்ப அவர் கடவுளே கிடையாது. இது வந்து ரொம்ப லோக்கலா அந்த கடவுளை வந்து ரொம்ப சிரமப்படுத்துற மாதிரி. ஸோ கடவுள் படைச்சு கடவுள் விதியை உருவாக்குனாலும் அந்த கடவுள் அந்த விதிக்கு உட்பட்டவர். அப்படி இருந்தாதான் அந்த உயர்ந்த நிலையில அந்த கடவுள் இருப்பார். இல்ல கடவுளுக்கு அந்த விதிக்கும் சம்பந்தம் இல்லை, கடவுள் வந்து முடிவெடுத்தா எதை வேணா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்லை. ஸோ எப்பவுமே வந்து ஒரு வழிபாடோ இல்லை ஒரு பிரார்த்தனையோ எதுவோ இருந்தாலும் ஒரு கடவுளை நோக்கி நம்ம பண்றோம்னா நம்ம மன சாந்திக்கு பண்ணலாம், இல்லை வந்து நன்றி சொல்லி பண்ணலாம். அதை விட்டுப்புட்டு நான் பண்ண கெட்டதெல்லாம் வந்து நீ என்ன எப்படியாவது எஸ்கேப் பண்ணு, இல்லை நான் பண்ண நல்லதுக்கெல்லாம் கொடு, நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், என்னை தூக்கி வை மேலே அப்படின்னு சொன்னா அதுல வந்து எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதை நம்பி அதை பண்றது இது. நான் ஓப்பனாக சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட இருக்கவங்க எல்லாரும் வந்து இன்னும் கிளாரிட்டியா நம்ம கடவுளை ஏன் வணங்குறோம்னா இதுக்காக தான் வணங்குறோம், வேற பர்பஸ்க்காக நம்ம வணங்குறோம். இப்போ சில பேர் சொல்லலாம், நான் கடவுளை எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்தது, நான் கடவுள்கிட்ட நான் எல்லா நம்பிக்கையிலையும் போனேன், இந்த கஷ்டம் நிவர்த்தி ஆச்சு. நீ கடவுள்கிட்ட போனாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தி ஆயிருக்கும், அவ்வளோதான். இதுல வந்து ஒரு கோயின்சிடன்ஸ், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆத்மாவை நம்ம எடுத்துக்கின்னா, இந்த ஆத்மா எப்படின்னா எல்லா ஆத்மாவோடும் இது தொடர்புல இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நீங்க யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவரை ஒரு தூரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இல்லை, ரொம்ப ரேரா அவரை பத்தி யோசிப்பீங்க. ஒரு நாள் நீங்க நடந்து போறீங்க, இல்லை கார்ல போறீங்க, இல்லை டூ வீலர்ல போறீங்க, ஏதோ ரொம்ப ரேரா யோசிப்பீங்க. நீங்க அவரை பத்தி திடீர்னு யோசிக்கிறீங்க அந்த டைம்ல. அப்ப அவர் எதிரில் வர்றாரு, நீங்க போற இடத்துல எதிரில் வர்றாரு. வரும்போது நீங்க சொல்றீங்க, இப்பதான் நான் வந்து உங்களை பத்தி நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க எதிரில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரைட்டுங்களா? இப்போ இது அப்படியே தப்பு. இது ஆக்சுவலா அவரு எதிரில் வர்றது உங்க ஆத்மாக்கும் தெரியும், அவருடைய ஆத்மாக்கும் தெரியும். இது ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட், எல்லாம் கம்யூனிகேஷன் வருது. ஏன்னா எல்லா ஆத்மாக்கும் ஒரே ஆப்ஜெக்டிவ், நம்ம அடுத்த லெவலுக்கு போறோன்றது. ஸோ அந்த உங்க ஆத்மா அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த நபரை பற்றி உங்களை யோசிக்க வைக்குது, உங்க மனசுக்கும் மூளைக்கும் சொல்லி யோசிக்க வைக்குது. ஸோ அவரு ஆல்ரெடி வந்துன்னு இருக்காரு, நீங்க யோசிச்ச பிறகு அவர் உங்க எதிரில் வந்து நிக்கல, அவர் ஆல்ரெடி வந்து நிற்கிறார். அவரை பத்தி உங்க மனசுக்கும் மூளைக்கும் யோசிக்க வைக்குது. அப்ப நம்ம சொல்றீங்க, நான் நினைச்சேன் நீங்க வந்தீங்கன்றீங்க. இப்படிதான் நடக்குது, புரியுதுங்களா? இது வந்து டோட்டலா ஃபார்முலா பேஸ்ட். ஆக்சுவலா
கடவுள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறார், இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு. இதை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதுல வந்து விருப்பு வெறுப்பு, என் பக்தன் ஏன் ரொம்ப இது பண்றான் அது பண்றான்னு பல நம்பிக்கையில பல இருக்குது, எதுவுமே நடக்காது. அப்படி அப்படி கடவுள் அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு அந்த இத அவருடைய கஷ்டங்களை குறைக்கிறாரு. அவர் பாவத்துக்கு உண்டான கஷ்டங்களை குறைச்சாருன்னா மொத்த ஃபார்முலாவையும் மாத்தணும். எல்லா மேட்ரிக்ஸ் மாதிரி எல்லா உயிரும் ஒண்ணுக்கு உள்ள லிங்க் ஆயிருக்கு, எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், இந்த அண்டமே இருக்காது. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கடவுள்கிட்ட போற ஒரே காரணம் என்னன்னா, நான் வந்து என்னை படைச்சதுக்கு நன்றி, உங்களை வணங்குறதுனால எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது, மனசாந்தி கிடைக்கும், அவ்வளவுதான். இதை தவிர வேற எதனாலையும் எதையுமே கடவுளால் செய்ய முடியாது. அப்படி கடவுள் செஞ்சாலும் கடவுள் அதுக்கு உண்டான தண்டனையை ஏற்றுக்குவார். ரைட்டுங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். அதுல இப்போ ஒரு 2 ட்வின்ஸ் இருக்காங்க, 2 இரட்டை குழந்தைகள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 கொலகார ஆளுங்க இருக்காங்க. 2 கொலகார ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த 2 ரெட்டை குழந்தைய ஒருத்தவன் என்ன பண்றான், முத குழந்தையும் அவன் கொன்னுடுறான் ஏதோ ஒரு காரணத்துக்காக. 2வது இருக்க கொலகாரன் இன்னொரு குழந்தைய கொன்னுடுறான். ரைட்டுங்களா? 2 பேரும் கிட்டத்தட்ட எல்லா தப்பும் ஒன்னா செய்யறவங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த 2 குழந்தைங்களுடைய ஆத்மா மேலே போகுது. அப்போ வந்து இயற்கை கேட்குது முத குழந்தைகிட்ட, உங்களை வந்து இவன் கொன்னுட்டான், இவனுக்கு என்ன பண்றது? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், புரியறதுக்காக சொல்றேன். உங்களை இவன் கொன்னுட்டான், என்ன பண்றது? அதுக்கு வந்து அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நடந்து போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாரி இப்படி வச்சுக்கலாம், நான் வந்து பல வலியை தாங்கினேன் அவன் என்னை கொல்லும்போது, என்னால் எதுவுமே யோசிக்க கூட முடியல, அவ்வளோ பெரிய வலி. அதனால அவனை நீங்கள் வந்து என்னை விட, நான் பட்ட வலியை விட 1000 மடங்கு வலியோடு அவனை தண்டிக்கணும். ஒரு குழந்தை சொல்லுது, முதல் குழந்தை. 2வது குழந்தை என்ன சொல்லுதுன்னா, நடந்து போச்சு, அவன் என்னை கொன்னுட்டான், இப்போ நான் இறந்துட்டேன், இதுக்கு மேலே அவனை தண்டிச்சான்னா தண்டிக்கலாம், என்ன போயிட்டு போகிறான், நான் மன்னிச்சு விட்றேன், அவனை விட்டுருன்னு. இந்த இயற்கையினுடைய விதி என்ன பண்ணோம், 2 பேரையும் தண்டிக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டா கூட அதை பற்றி கவலை இல்லை, 2 பேரையும் அது தண்டிக்கும். ஸோ இயற்கையினுடைய விதி என்னன்னா, இது விதி, ஓகே, இது ஒரு ஃபார்முலா. இதில் வந்து சென்டிமெண்ட்டு, அட்டாச்மெண்ட்டு, கடவுள் வேற எதுவும் இங்கே இல்லை. நீ என்ன பண்ணியோ அதுக்கு உண்டானதை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆத்மா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய கெட்ட கர்மா இது இருக்குது, நிறைய நல்ல கர்மா இருக்குது. ஆத்மா அடுத்த நிலைக்கு போறதுன்னா எல்லா கெட்டதும் முடிஞ்சுட்டு அப்புறம் நல்லது மட்டும் இருந்தா போவாது. அந்த ஆத்மால எந்த கெட்ட கர்மானுடைய பதிவு இல்லாம, எந்த நல்ல கர்மானுடைய பதிவு இல்லாம, எந்த பதிவும் இல்லைன்னா தான் அது அடுத்த லெவலுக்கு போகும். உதாரணத்துக்கு எல்லா கெட்ட பதிவுகளையும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், நான் ஓகே நல்ல பதிவு தானே இது, நான் அடுத்த லெவலுக்கு போனோம் இல்லை. அந்த நல்ல பதிவினுடைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ வேணாமோ அதை நீங்க அனுபவிச்சு அதையே முடிச்சாதான் அந்த ஆத்மா அடுத்த நிலைக்கு போகும். சரிங்களா? ஸோ ஆத்மாவில் வந்து அந்த உயிரில் வந்து ஒரு பதிவும் இருக்கக்கூடாது, ஒரு பதிவும் இல்லைன்னா தான் அடுத்த இதுக்கு போகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டீகோடிங் நேச்சர்ஸ் லா வித் ரெஸ்பெக்ட் டு கர்மா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் வந்து ஓரளவுக்கு ஒரு கம்பைன் பண்ணி, நான் அது 2மே இங்கிலீஷில் இருந்தது, அதை 2ஐயும் கம்பைன் பண்ணி நான் தமிழில் கொடுக்குறேன். அடுத்த பதிவு, என்னுடைய பதிவு வந்து டீகோடிங் நேச்சர்ஸ் லா பார்ட் 3, அது முதல்ல இங்கிலீஷில் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் தமிழில் கொடுக்குறேன். என் சேனலை வாட்ச் பண்ணது, என்னை வாட்ச் பண்ணி என் வீடியோ